அருமை ஜெயன் டிவி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் யாவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று இயேசப்பன் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கின்றேன். இதனாலும் கூட இந்த வேதமும் விளக்கமும் என்கிறதான இந்த பகுதியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை இம்மட்டுமாக காத்து வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கும் நாம் பாஷா போஷனுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாள் நம்முடைய பாஷா போஷனுடைய பெயர் ஷமோத் என்கிறதான ஒரு பெயரை உடையதாக அது இருக்கிறது. ஷெமோத் அப்படின்றதான பெயர் எதிலிருந்து வந்தது என்றால் ஷெம் அப்படின்னு சொல்லுகிறதான ஒன்று. ஷெம் என்றால் பெயர் என்று அர்த்தம். ஸோ ஓத் அப்படின்னு சொல்லிட்டு பின்பாக சேர்க்கும் பொழுது அது ப்ளூரல், அது ஃபெமினைன் ப்ளூரலாக இருக்கிறது. அது நாமங்கள் என்று சொல்லப்படுகிற ஒன்றான ஒரு ஒரு டைட்டிலாக இது காணப்படுகிறது. ஷெமோத் என்கிறதான இந்த பாஷா போஷன் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதுதான் நம்முடைய வேத புத்தகத்தில் இருக்கிறதான 2வது புத்தகமாகிய யாத்ராகமம் என்கிறதான அந்த புத்தகத்தினுடைய பெயராக இருக்கிறது. ஷெமோத் என்று சொல்லி அது அழைக்கப்படுகிறது. ஷெமோத் என்றால் நாமங்கள், நேம்ஸ் என்று சொல்ல முடியும். ஸோ இந்த ஷெமோத் என்கிறதான இந்த பாஷா போஷனுடைய வேத பகுதிகள், தியானத்துக்கான பகுதிகள் என்னவென்று கேட்பீர்கள் என்றால், யாத்ராகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் வரைக்கும் இந்த நாள் நம்முடைய தியானத்தின் வேத பகுதியாக இருக்கிறது. எக்ஸோடஸ் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் வரைக்கும். அதைத் தொடர்ந்து அஃப்தோரா பகுதி எவைகள் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 28ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம் வரைக்கும் அஃப்தோரா பகுதி. அதைத் தொடர்ந்து எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம் வரைக்கும் கூட நீங்கள் குறித்து கொள்ளலாம். பிறகு பெரித் ஹதிஷா என்று சொல்லுகிறதான நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு பகுதி, ரோமருக்கு எழுதுகிறதான நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும். இதனால் நம்முடைய தியான பகுதிகளாக இவைகள் காணப்படுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும். இவைகளை தான் இன்றைக்கு நாம் தியானிக்கத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பாஷா போஷனுடைய பெயர் ஷெமோத் என்று சொன்னேன். அதற்கு காரணம், எபிரேய வேதத்திலே இந்த யாத்ராகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் ஷெமோத் என்று தான் ஆரம்பிக்கிறது. நாமங்கள் ஆவன என்று தான் ஆரம்பிக்கிறது. எந்த நாமங்கள் ஆவன? நம்முடைய வேத புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் ஆவன. ஸோ கடந்த போர்ஷனில் நம்ம பார்த்தோம், கடந்த வாரத்தில் பார்த்தோம், யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தினரை 70 பேரை அழைத்து கொண்டு யோசேப்பு வாசமாயிருந்த எகிப்துக்கு அவன் புறப்பட்டு போனான் என்று. அதில் என்ன நடந்ததான விஷயங்கள், யாக்கோபுடைய மரணம், யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த கட்டளைகள் ஆகிய இவைகளெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த யாத்ரா புஸ்தகம் ஆதியாகமும் எதை விட்டதோ அதிலிருந்து அது தொடங்குகிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், அந்த எகிப்துக்கு போன யாக்கோபின் புத்திரருடைய, அதாவது இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்பட்டதான யாக்கோபின் பிள்ளைகளுடைய நாமங்கள் ஆவன என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. முதல் வசனத்திலே கடைசி பகுதி சொல்லுகிறது, ரூபன், சிமியோன், லேவி, யூதா. 2-3 வசனங்கள் இசக்கார், செபுலோன், பெஞ்சமின், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே இவர்கள் யாக்கோபோடு தங்கள் குடும்பத்தோடு கூட போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகையினால இந்த 70 பேரோடு கூட எகிப்துக்கு போனதான யாக்கோபு, யாக்கோபின் நாட்கள் முடிந்தது. பிறகு யாக்கோபினுடைய புத்திரர் 12 அந்த குமாரர்கள் மரித்தார்கள். அவருடைய நாட்கள் எல்லாம் முடிந்தது. அங்கே எகிப்தில் இருந்ததான இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் அதிகமாக அவர்கள் பெருகி பலத்தார்கள் என்று 7வது வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. what a multiplication, what a growth, என்ன ஒரு அற்புதமான வளர்ச்சி. இங்கிருந்து அங்கே போனதான இஸ்ரவேல் மக்கள் அந்த அந்நிய தேசத்திலே தழைத்திருக்கின்றார்கள், பெருகி இருக்கின்றார்கள். இதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். தேவ பிள்ளைகள் அந்நிய இடங்களிலே பலத்து பெருகி ஆசீர்வாதமாய் இருக்கின்றார்கள். ஆனால் நடந்ததான காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக பார்வோனுடைய பார்வை வருகிறது. இப்பொழுது அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். இந்த ஜனங்கள் இப்படி பலுத்து போகிறார்களே, பெருகி போகிறார்களே, ஒருவேளை தேசத்தில் யுத்தம் வந்து எதிராளிகள் வருவார்கள் என்றால் இந்த மக்கள் எதிராளிகளோடு கூட இணைந்து கொண்டு அவர்கள் நமக்கு விரோதமாக போராடி தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களோ என்கிறதான ஒரு எண்ணம் பார்வோனுக்குள்ள எழும்ப ஆரம்பிக்கிறது. இது நிமித்தமாக அவன் சொல்லுகின்றான், தன்னுடைய ஜனங்களை அழைத்து நாம் அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று 10வது வசனத்திலே அவன் சொல்லுகின்றான். ஒரு உபாயம் பண்ண வேண்டும், ஒரு தந்திரமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை சுமை சுமக்கிறவர்களாக, கடுமையான வேலை செய்கிறவர்களாக, பார்வோனுக்கு அவர்கள் பண்டக சாலைகளை கட்டும்படியாக இந்த இஸ்ரவேல் மக்களை அவர்கள் வற்புறுத்துகின்றார்கள். அடிமை தனத்திற்குள்ளாக அவர்களை கொண்டு போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்தில், ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஒடுக்காமல் இருக்கும் பொழுதே அந்நிய தேசத்திலே தேவ ஜனங்கள் மிகவும் பலுகி பெருகி இருந்தார்கள். ஆனால் இவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவ ஜனங்களை அவர்கள் சிறுமைப்படுத்தினார்களோ, ஒடுக்கினார்களோ, அவ்வளவாய் தேவ ஜனங்கள் பெருகுகிறதை நாம் இங்கே வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்போ அவர்கள் பெருகினபடினாலே நடந்த காரியங்கள் என்ன தெரியுமா? பார்வோனுக்கும் எகிப்தின் மக்களுக்கும் என்ன நடந்தது என்றால், 12வது வசனம் சொல்லுகிறது, கடைசி பகுதியிலே அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பயங்கரமான சிம்டம், எரிச்சல் உண்டாகிறது. தேவ ஜனங்களுடைய பெருக்கத்தின் நிமித்தம் தேசங்களிலே எரிச்சல் உண்டாகிறது. 13வது வசனம் சொல்லுகிறது, அது நிமித்தமாக எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். ஃபர்ஸ்ட் எரிச்சல் அடைந்தார்கள், எரிச்சலுடைய விளைவாய் கொடுமையாய் வேலை வாங்குகிறார்கள். அப்புறம் 14வது வசனம் சொல்லுகிறது, கடைசி பகுதியில் கொடுமையாய் நடத்தினார்கள். கொடுமையாய் வேலை வாங்கினாங்க. அது இல்லாமல் வேலை செய்கிற இடத்தையும் தாண்டி அவர்களுடைய வீடுகளிலே, அவருடைய பொழுதுபோக்கு நேரங்களிலும் கூட இந்த ஜனங்களை கொடுமையாய் நடத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம். கடைசியிலே அது என்ன நிலைமையில் போய் முடிந்தது என்றால், அந்த இஸ்ரவேல் புத்திரர் பிள்ளைகள் பிறக்கிறார்களே, பிள்ளைகளை சாகடிக்க வேண்டும் என்கிறதான ஒரு நிலைமைக்கு நேராக, கொன்று போடுகிறதான நிலைமைக்கு நேராக அவைகள் போய்விடுகிறது. ஸோ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அந்த தேசத்துடைய மருத்துவச்சிகளை, நர்சஸை கூப்பிட்டு சொல்லுகின்றான், இஸ்ரவேல் மக்கள் பிரசவம் பார்ப்பதற்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா, பெண் குழந்தைகளை அவங்க பெற்றெடுத்தாங்கன்னா விட்டுருங்க, ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்க என்று சொல்லி மருத்துவச்சிகளுக்கு
அவர் கவர்மெண்ட் ஆர்டர் வருகிறது, ஜிஓ நம்பர் சோ அண்ட் சோ, அந்த நம்பரில் இப்படிப்பட்டதான ஒரு ஆர்டர் வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ரெண்டு மருத்துவச்சிகள் 15வது வசனம், சிப்பிரால் என்பவளும் பூவால் என்பவளும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தபடியினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பிள்ளைகளை சாகடிக்காமல் உயிரோடே பாதுகாத்தார்கள். ஆகினாலே வசனம் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் மக்கள் இன்னும் அதிகமாய் பெருகினார்கள், இன்னும் அதிகமாய் பெருகினார்கள். இப்படி அவர்களை காப்பாற்றினபடியினாலே, எபிரேய பிள்ளைகளை இவர்கள் காப்பாற்றினபடியினாலே, ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அஞ்சாமல் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது 20வது வசனம் 21வது வசனம், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். 21வது வசனம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். வாவ், என்ன ஒரு அற்புதமான விஷயம்! தேவனுக்கு இவர்கள் பயந்து, ராஜாவின் கட்டளைக்கு அவர்கள் பயப்படாமல், ராஜா அவர்களை அழைத்து கேட்ட பொழுது இந்த மருத்துவச்சிகள் சொன்னார்கள், ஐயா, இந்த எபிரேய பெண்கள் எகிப்திய பெண்களை போல அல்ல, நாங்கள் அவருக்கு பிரசவம் பார்க்கலாம் என்று போவதற்கு முன்பாகவே அவங்க குழந்தை பெற்றுறாங்க என்று சொல்லி அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு தப்பித்து கொண்டார்கள். தேவன் மீது அவர்கள் பயமுள்ளவர்களாக இருந்தபடியினாலே அவர்கள் தேவ ஜனங்களுக்கு உதவி செய்தார்கள். ஆகினாலே தேவன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் தழைக்க பண்ணினார். அவருடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நீங்கள் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் தேவ ஜனத்திற்கு ஆதரவாய் நில்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் இணைந்து நில்லுங்கள். ராஜாவின் கட்டளைக்கு அல்ல, தேவனுக்கு நீங்கள் பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் என் ஆண்டவர் தழைக்க செய்வார். இப்பொழுது பார்வோன் ராஜா என்ன செய்தான் என்றான், நேரா இஸ்ரவேல் மக்களோடு கூடவே டைரக்டாக அவன் இப்போது கட்டளை கொடுக்க ஆரம்பித்து விட்டான். என்ன சொல்லிட்டானா, நீங்கள் உங்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பெண் பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் தூக்கி நைல் நதியிலே போட வேண்டும் என்றதான கட்டளையை அவன் கொடுத்தான். எல்லாரும் ராஜாவின் கட்டளைக்கு பயந்து தங்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகளை இந்த இஸ்ரவேல் மக்கள் தூக்கி போட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, எகிப்திய மருத்துவச்சிகள் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படல, ஆனால் இஸ்ரவேல் மக்கள் பயந்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தூக்கி நைல் நதியில் போட்டுருச்சிங்க. ஒருத்தன் போடுறதை பார்த்து ஒரு குடும்பம் போடுறதை பார்த்து இன்னொரு குடும்பம், அது குடும்பம் போடுறதை பார்த்து இன்னொரு குடும்பம், இப்படியே அவர்கள் ஒருத்தர் பார்த்து அவங்க கேட்டாங்க. நிறைய நேரங்களிலே புறஜாதி மக்கள் தேவனிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசமும் அந்த பயபக்தியும் கூட அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பார்க்க முடிவது இல்லை. அந்த வைராக்கியம் பார்க்க முடிவது இல்லை, அந்த தைரியத்தை பார்க்க முடிவது இல்லை. பயம் அப்படியே பரவுகிறது தேவ ஜனத்தின் மத்தியிலே. ஆனாலும் அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியிலும் ஒரு குடும்பம் இருந்தது. லேவிக்கு பிறந்ததான லேவியின் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு லேவியின் குமாரத்தியை திருமணம் செய்திருந்தான். அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். வசனம் சொல்லுகிறது, அவள் கர்ப்பவதியானாள். அது 3வது பிள்ளை அவங்களுக்கு. அது 3வது பிள்ளை பறக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த ராஜாவின் கட்டளை வந்திருந்தது. அப்பொழுது அவர்கள் பெற்றெடுத்ததான அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அந்த பிள்ளையை ஒரு 3 மாதம் அவர்கள் ஒளித்து வைத்தார்கள். பிறகு அந்த பிள்ளை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் அதை ஒரு நாணல் பெட்டி செய்து அதுக்கு கீழே அவர்கள் கீழ் பூசி அந்த பிள்ளையை அதிலே வளர்த்தி அவர்கள் நதியோரமாய் நாணல்களுக்குள்ளே விட்டார்கள். எங்கே விட்டாங்கன்னா
ராஜகுமாரத்தி ஸ்நானம் பண்ண வருகிறதான இடத்துல அந்த பிள்ளையை அவர்கள் அழகாக மிதக்க விட்டார்கள். மற்ற எல்லா பெற்றோரும் குழந்தையை கொண்டு போய் அப்படியே நைல் நதியில் தூக்கி போட, பிள்ளைகள் உள்ளே மூழ்கி சாக. ஆனால் இந்த தைரியமுள்ள மக்கள், தேவன் மீது விசுவாசம் உள்ளதான இந்த லேவியின் குடும்பம் தங்கள் குழந்தையை அவர்கள் நாடல் பெட்டியிலே வார்த்து வளர்த்து அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அழகாக மிதக்க விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் பார்வோனுடைய குமாரத்தி ஸ்நானம் பண்ண வர அந்த என்ன பெட்டி மிதக்கிறது என்று பார்க்க, அந்த பெட்டியை திறக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்தில், அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதின் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். இந்த பிள்ளைக்கு 3 மாதம் அழாம அப்படியே இருந்த அந்த குழந்தை இப்போ அந்த பெட்டியை திறந்து அந்த பார்வோனுடைய குமாரத்தி பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை அழுதது. அந்த பிள்ளையின் அழுக்குரலின் நிமித்தமாக அவள் அந்த பிள்ளையின் மீது இரக்கமுற்றாள், இரக்கம் உண்டாயிற்று. அவளுக்கு நன்றாக அடையாளம் தெரிந்தது, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்று சொல்லி. அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளையுடைய அக்கா வந்து கேட்கிறா, அந்த பார்வோனுடைய குமாரத்தில் சொல்லுகின்றாள், நான் இந்த பிள்ளையை வளர்க்க ஒரு எபிரேய தாயை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்ட பொழுது இந்த பார்வோனுடைய குமாரத்தி சொல்லியிருக்க வேண்டும், இல்லை எங்கள் அப்பா ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு, பிள்ளையை தூக்கி நைல் நதியில் போட்டுவிட வேண்டும், இது யாரும் மிதக்க விட்டுருக்கிறாங்க, ஆகினாலே இந்த பிள்ளையை தூக்கி நைல் நதியில் போட்டு சாகடிக்கலாம் அப்படின்னு அவள் சொல்லலை. அவள் சொல்லுகின்றாள், போய் அழைத்து கொண்டு வா. அப்பொழுது இவள் ஓடி போய் அந்த பிள்ளையினுடைய தாயையே அழைத்து கொண்டு வருகிறாள். அப்பொழுது இந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையை அந்த தாயுடைய கரத்தில் கொடுத்து, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துத்தா என்று சொல்லி அவள் கேட்கின்றாள். இப்போ இந்த பையன் யார் ஆயிட்டான்னா, பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் அவன் மாறிவிட்டான். அப்போ அந்த பையன் அந்த வீட்டில் வளர்றானா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என்னென்ன உபகரணங்கள் போயிருக்கும், என்னென்ன டாய்ஸ்லாம் போயிருக்கும், என்னென்ன விதமான வஸ்திரங்கள் போயிருக்கும், என்னென்ன விதமான சாப்பாட்டு காரியங்கள், என்னென்ன சொல்ல தெரியல. ஒருவேளை நல்ல பால் பவுடர், நல்ல அருமையான பால், நல்ல நல்ல விலையேறப்பட்ட விஷயங்கள் அந்த குழந்தைக்கு மாத்திரமல்ல, அந்த குழந்தையை பாலூட்டி வளர்க்கிற அந்த தாய்க்கும் சேர்த்து போயிருக்கும், அவங்க குடும்பத்திற்கும் போயிருக்கும். என்ன ஒரு அற்புதமான பிளெஸிங். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டதான பிள்ளை, ஆனா தேவனுடைய தீர்மானத்தின்படி அந்த பிள்ளை இருக்கிறபடியினாலே அந்த பிள்ளை நிமித்தமாய் அந்த குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்படுகிறது, போஷிக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது. மோசேயின் அந்த பிள்ளையின் வயது உடையதான மற்ற எல்லா ஆண் பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அந்த ஏஜ் குரூப்ல ஒரே ஒரு ஆண் பிள்ளை, எபிரேய ஆண் பிள்ளை இருக்கிறானா, அது யாருன்னா மோசே மட்டும்தான். அந்த பிள்ளைக்கு இந்த பார்வோன் குமாரத்தி மோசே என்று சொல்லி அவள் பேர் வைக்கிறார். இந்த பேர் என்னென்றால், அந்த எகிப்தியருடைய ஊரில் அந்த பெயரில் தண்ணீரிலிருந்து எடுக்கப்படுவது, டு புல், டு ட்ரா, இழுப்பது, எடுப்பது என்பதற்கு மோஷேஹ் என்று சொல்லி பெயராக இருக்கிறது, வார்த்தையாக இருக்கிறது. அதையே இந்த பையனுக்கு அவள் பேராக வச்சுட்டான். தண்ணியிலிருந்து எடுத்தேன் மொஷேஹ் என்று சொல்லி. ஸோ அவனுக்கு மோஷே என்றதான பெயர் வந்தது. ஸோ மோசே என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோம். தண்ணியிலிருந்து அவன் எடுக்கப்பட்டவனாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, மோசே பால் மறந்து எகிப்தின் அரண்மனைக்கு கொண்டு வந்தப்பட்டு அங்கே வளருகின்றான். அவன் ஒரு பெரிய லீடராய் அங்கே உருவாக்கப்படுகின்றான். எகிப்தினுடைய எல்லா கலைகளிலும் அவன் வளருகிறான். ஆனால் தன்னுடைய காலத்திற்கு முன்பாகவே தன்னுடைய லீடர்ஷிப் ரோலை அவன் எடுக்க ஆரம்பிக்கின்றான். ஈவன் பிஃபோர் ஹிஸ் டைம்.
தனக்கென்று தேவன் நியமித்ததான அந்த காலம் வரைக்கும் அவன் காத்திருக்கவில்லை. அவன் எகிப்தினுடைய அரண்மனையிலே வளர்ந்தாலும் அவனுடைய உள்ளத்திற்குள்ளாக ஒரு எண்ணம் போய்கொண்டே இருக்கிறது. என்னவென்றால், நான் ஒரு எபிரேயன், நான் ஒரு எபிரேயன். எப்படி பிள்ளைகளே, அந்த குழந்தைக்கு அந்த தாய் பால் ஊட்டி வளர்க்கும் பொழுதே அந்த தாயுடைய உள்ளத்திற்குள்ளாக, அந்த பிள்ளையின் உள்ளத்திற்குள்ளாக அந்த தாய் ஊட்டி வளர்த்ததான காரியம் என்னவென்றால், மகனே, நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஒரு எகிப்தியன் அல்ல, நீ ஒரு எபிரேயன், நீ உலகத்திற்குரியவன் அல்ல, நீ பரலோகத்தின் பிள்ளை, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மகன் என்கிறதான அந்த உணர்வையும் அந்த சிந்தையையும் அந்த குழந்தைக்குள்ளாக அந்த தாய் ஊட்டி வளர்த்திருந்திருக்கிறாங்க. பால் மறந்த உடனே அந்த பிள்ளையை எகிப்து அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க. என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 வயசா? அதுக்குள்ளதான் இருக்கும். பால் மறந்த உடனே கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆனா ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற அந்த குழந்தைக்குள்ளாக இந்த தாய் தேவனுடைய காரியங்கள், பரலோகத்தின் காரியங்கள், நாம் உலகத்தார்கள் அல்ல என்கிறதான விஷயங்களை அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை கர்த்தருடைய வழியிலே அந்த தாய் வளர்த்து எடுத்திருக்கிறாங்க. எகிப்தின் அரண்மனையிலே விக்கிரக ஆராதனைகள் மத்தியிலும் அந்த மகன் வளர்ந்தாலும் அவனுக்குள்ளாக நான் ஒரு எபிரேயன் என்கிறதான எண்ணம் இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அவன் அரண்மனையிலிருந்து பார்க்கிறான், ஒரு எபிரேயனை ஒரு எகிப்திய ஆளோட்டி பயங்கரமாய் அடிக்கிறான், பயங்கரமாய் அடிக்கிறான். தேவனுடைய ஜனத்தை இந்த உலகத்தினுடைய ஆளோட்டி அடித்து துன்புறுத்துகிறான். அதை பார்த்து சும்மா இருக்க முடியாத மோசே ஓடி போய் அந்த எகிப்தியனை கொன்று போடுகிறான். தேவனுடைய பிள்ளையாகிய எபிரேயனை அவன் பாதுகாக்கிறான், விடுவிக்கிறான். மறுநாளிலே இன்னொரு காட்சியை பார்க்கிறான் மோசே. 2 எபிரேயர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன செய்ய? 2 கர்த்தருடைய பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிறாங்க, பயங்கரமா மோதிக்கிறாங்க. இதை பார்த்த மோசே ஓடி போய் அவர்களை பார்த்து சொல்றான், நீங்க அப்பா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, 2 பேரும் எபிரேயர்களாச்சே, தேவனுடைய பிள்ளைகளாச்சே, நீங்க எப்படி இது போல சண்டை போட்டுக்கொள்ளலாம், நீங்கள் ஒருவர் தாக்கிக் கொள்ளலாம் என்று கேட்ட பொழுது நம்ம ஆளு கேட்குறாங்க, உன்னை எங்களுக்கு நியாயாதிபதியாக வச்சது யாரா? உன்னை எவன் கூப்பிட்டாங்க? நீனா பெரிய ஆளா? இது ரொம்ப யோகியமா? நீ நேற்று எகிப்தியனுக்கு செய்தி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவனை போட்டு தாக்குகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. வார்த்தையினாலே தாக்குகிறார்கள். தங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தன் வந்திருக்கிறான் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படல, அவர்கள் அவனுக்கு விரோதமாக பேசுகின்றார்கள். அப்பொழுது மோசேக்கு தெரிந்து விட்டது, ஐயோ நாம் செய்த இந்த செயல் பார்வோனுக்கு தெரிந்து விட்டது என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகின்றான் என்றால், இந்த 2 எபிரேயர்களுக்கு தெரிஞ்சாலே போதும், அது ஊருக்கே தெரிஞ்சது என்பதை போல மோசே தெரிஞ்சிட்டான். நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சா போதும், அதை எல்லாருக்கும் சொல்றாங்க அப்படின்பதை போல மோசே அவன் தெரிந்து கொண்டு அவன் பார்வோனுடைய கைக்கு அவன் தப்பி ஓடுகின்றான். எப்படி பிள்ளைகளே, இந்த காலத்தில் கூட உங்களுக்கு தெரியும்ல, ஒரு செய்தி அனுப்பிட்டா போதும், அது நம்ம ஆளுங்க வாட்ஸ்அப்பில் பரவி விட்டுருவாங்க. அந்த எந்தெந்த செய்திகளை அனுப்பணும், எந்த செய்திகளை அனுப்பக்கூடாது, எவைகளை நாம் வைத்து நாம் ஜெபித்து கொள்ள வேண்டும், அதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியாது. உடனடியாக குரூப்பில் போட்டு ஃபார்வேர்டை பண்ணி அது எல்லாருக்கும் பரவ முடியாது. சபைக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு உண்டாகிறதான காரியங்கள், இவைகளை யாருக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு இல்லாமல் எல்லாருக்கும் பரப்பி சபையினுடைய காரியங்கள், தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய காரியங்கள், தேவ மக்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கூட பரப்பி விடுகிறதான ஒரு ரொம்ப மோசமான காரியங்கள் இந்நாட்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அது எங்கெங்கேயோ போய் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் போய் எங்கேயோ போய் அது எங்கெங்கேயோ போய் என்னென்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கிறது. மோசேக்கும் அப்படிதான் நடந்தது. அவன் ஜீவன் தப்ப ஓடினான், வனாந்திரத்துக்கு ஓடி போனான். ஸோ அங்கே போய் அந்த வனாந்திரத்தில் அவன் இருக்கும் பொழுது
அங்கேயும் என்ன நடக்கிறது என்றால், அங்கே அந்த அந்த வனாந்திரத்தில் போய் இருக்கும் பொழுது மீதியான் தேசத்தில் போய் அவன் இருக்கின்றான். அங்கே இருக்கிறதான வேளையிலே அங்கே சில பெண்களும் வருகிறார்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படியாக. ஆனால் அங்கே வேறு ஆண்கள் வந்து இந்த பெண்களை ஓட்ட நினைக்கிறாங்க. அங்கேயும் மோசே தன்னுடைய லீடர்ஷிப் ரோலை காண்பிக்கின்றான். அந்த ஆடு மேய்ப்பர்களை அவன் துரத்தி விட்டு இந்த ஸ்திரீகளுடைய ஆடுகளுக்கு அவன் தண்ணீர் காட்டுகின்றான். ஏனென்றால் அந்த ஸ்திரீகள் தான் முதலாவது வந்தார்கள். ஆனால் ஆண்கள் தாமதமாய் வந்து இந்த பெண்களை அவன் விரட்டி அடிக்கிறதான அநீதியை கண்டு அவன் லீடர்ஷிப் ரோலை எடுத்து அந்த பெண்களுக்கு முதலாவது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகின்றான். அப்பொழுது அந்த தகப்பன் கேட்கிறான், எப்படிமா இன்றைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் மோசையை குறித்து சொல்லுகிறார்கள். மோசையை தன் வீட்டுக்கு வர வைத்து அவனை தன்னுடைய வீட்டிலே சேர்த்து கொண்டு 40 ஆண்டுகள் அவருடைய வீடுகளிலே இருந்து அவன் ஆடு மேய்க்கிறவனாய் மாறினான். அந்த மனுஷனும் அவன் ஒரு ஆசாரியனாய் இருந்தான், மீதியானின் ஆசாரியனாய் இருந்தான். அவன் தன்னுடைய மகள்களில் ஒருத்தியாகிய ஜிப்போரால் என்பவளை மோசேக்கு விவாகம் பண்ணி கொடுக்கின்றான். இப்படி மோசே 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். ஆண்டவர் அந்த வனாந்திரத்திலே வைத்து மோசேயை அவர் உருவாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, 40 ஆண்டுகள் முடிகிறதான தருவாயிலே ஆண்டவர் மோசேக்கு முட்செடியிலே தரிசனமாகி அவனுக்கு சொல்லுகின்றார், நான் உன்னுடைய பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாய் இருக்கிறேன். நான் உன்னை பார்வோனுக்கு அனுப்ப போகிறேன். என் ஜனங்களை விடுவிக்கும்படியாக நான் உன்னை அனுப்ப போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையை கொடுத்து மோசையை அனுப்பி வைக்கிறார். அப்போது மோசே கேட்கிறார், ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை யார் என்று கேட்பார்கள் என்றால், உம்முடைய நாமம் என்ன என்று கேட்பார்கள் என்றால் நான் என்ன சொல்லட்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ அம் தட் ஐ அம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எபிரேய பாஷையிலே எஷர் ஹையா என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை, ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஐயா, ஏஷியரா, ஐயா என்கிறதான அந்த நாமத்தை சொல்லி ஆண்டவர் அனுப்புகின்றார். ஐ வில் பி வாட் ஐ வில் பி, என்னவாய் இருக்கிறேனோ நான் அதுவாவே இருப்பேன் என்றதான அர்த்தமுடையதாய் அந்த நாமம் காணப்படுகின்றது. உனக்கு என்ன தேவையோ அந்த தேவையாக நான் இருக்கின்றேன், உனக்காக சகலத்தையும் நான் செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்கிறதான அந்த நாமத்தை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஹையா ஏஷர் ஹையா என்கிறதான நாமத்தை உடையதான தேவன் அற்புதமாய் அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர் அந்த எகிப்திலே ஏராளமான காரியங்களை எல்லாம் அவர் அற்புதமாக ஆண்டவர் செய்தார். தாம் ஒருவர் தான் ஜீவன் உள்ள தேவன் என்பதை ஆண்டவர் அந்த பார்வோனுக்கு முன்பாக அவர் நிரூபித்து காண்பித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்ல வார்த்தைகள் எல்லாம் மோசேயினுடைய வாயிலையும் அவனுடைய சகோதரனாகிய அண்ணனாகிய ஆரோனின் வாயிலும் ஆண்டவர் வைத்து அனுப்புகின்றார். பார்வோனுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினதான செய்தி என்னவென்றால், என் ஜனத்தை போகவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறதான வார்த்தையோடு கூட அனுப்பினார். இதனுடைய பிள்ளைகளே, என்றாலும் பார்வோன் உடைய இருதயம் கடினப்பட்டது. அவன் ஜனங்களை போக விடவில்லை. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நான் எகிப்திலே என்னுடைய வல்லமையை பெருக பண்ணுவேன், என்னுடைய அதிசயங்களை பெருக பண்ணுவேன், நான் அற்புதங்களை செய்வேன். அது நிமித்தமாக பார்வோன் பலத்த கையை, என்னுடைய பலத்த கரத்தை அவன் பார்க்கும் பொழுது ஜனங்களை அவன் போக விடுவான் என்று சொல்லி, அவன் ஜனங்களை துரத்தி விடுவான் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், மோசேயை போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் காணப்படுகின்றார். அந்த மோசே பிறந்த பொழுது எல்லா ஆண் பிள்ளைகளும் அழிந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதும் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். மோசே மீண்டும் எகிப்திலே காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். மோசே ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏசப்பா நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வருகிற தேவனாக அவர் காணப்படுகின்றார்.
தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கின்றோம், அந்த எகிப்தியர்கள் அந்த இஸ்ரவேல் மக்களை அவர்கள் சிறுமைப்படுத்திய நிமித்தமாக, வேதனைப்படுத்தினது நிமித்தமாக அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 34வது சங்கீதம் 17வது வசனமும் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார், அவர்களுடைய நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை தேவனாகிய கர்த்தர் கேட்டு நம்மை ஒவ்வொருவரும் விடுவிக்கவும் தப்புவிக்கவும் அவர் வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் கடந்து சென்றது. அநேக சூழ்நிலைகள் வழியாய் அவர்கள் கடந்து போனாலும், ஆனால் கர்த்தருடைய நேரம் வந்தது. அதான் மிக அற்புதமான காரியம். நமக்கு ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்க வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு வேதம் சொல்லுகிறதான வார்த்தை, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரவத்தின் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் பொறுமையாயிருங்க அதுல என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் நம்பி இருக்கிறதான நம்பிக்கை அதி சீக்கிரமாய் வரப்போகிறது. கர்த்தர் சொன்னார், எகிப்தியர்கள் உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அற்புதங்களை பெருக பண்ணுவேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், என்னை நோக்கி கூப்பிடுவதை நிறுத்தாமல் இருங்கள், நம்பிக்கையோடு கூட இருங்க, நான் உங்களுக்கு அதிசயங்களை செய்வேன். செய்த பிறகு அந்த பார்வோனே உங்களை துரத்தி விடுவான் என்று சொல்லி தேவன் சொல்லி அனுப்புகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உபத்திரவங்களுக்கெல்லாம் சீக்கிரத்திலே ஒரு முடிவு வரும். நீங்கள் பொறுமையாயிருங்கள், பொறுமையாய் தரித்திருங்கள், நீங்கள் ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். இன்னும் ஜெபம் பண்ணுங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். சீக்கிரத்திலே அந்த நாட்கள் வரும். ஒரு அற்புதம், ஒரு வாத, 2வது வாத, 3வது வாத, இதோ முடிஞ்சிடும், 4வது வாத, இப்போ விடுதலை வந்துடும், 5வது வாத, இப்படியெல்லாம் ஜனங்கள் காத்து கொண்டே இருந்தார்கள். போய்கொண்டே இருந்தது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, ஐயோ, இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் காத்திருப்பது? இன்னும் எத்தனை நாட்கள் தான் காத்திருப்பது? 9வது வாதையும் நடந்தது. ஆனால் எகிப்தியர்களுக்கெல்லாம் அந்த வாதை பயங்கரமாக இருந்தது. அந்த எபிரேயர்கள் அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாய் 10வது வாதை எகிப்து தேசத்திலே நடந்தது. அப்படி நடக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் எல்லாரும் ஒரு ஆட்டை எடுத்து நீங்கள் அதை அடித்து அது இரத்தத்தை பூசி நீங்கள் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டு நீங்கள் எனக்காய் காத்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுடைய விடுதலையின் நாட்கள் அதி சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். நீங்கள் பயப்படாது இருங்கள், கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நீங்கள் உங்களை கட்டி எழுப்புங்கள். உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் சீக்கிரத்திலே பதில் வரும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். தேவ கிருபையானது நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி. நாளிலே நாங்கள் தியானிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த அருமையான மக்களுடைய நாமங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாமங்கள், நேம்ஸ், ஷமோத் என்கிறதான இந்த பகுதியை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்த உம்முடைய தயவுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, அப்பா, இவர்கள் எல்லாரும் எகிப்துக்கு போய் அந்த இடத்திலே ஒரு அந்நிய தேசத்திலே பலுகி பெருகின பொழுது சத்துருக்கள் எல்லாரும் எரிச்சல் அடைந்து இவர்கள் பெருகக்கூடாது என்று உபாயம் பண்ணினாலும் கொடுமையாய் நடத்தினாலும் இந்த ஜனங்களை நீர் பெருக பண்ணினீர். ஆண்டவரே, எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள்.
அவ்வளவாய் பலத்தவர்களாய் மாறினார்கள் என்கிறதான வார்த்தைகளை நாங்கள் இங்கே பார்க்க முடிந்தது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, உடைய ஜனமாகி எங்களை நீர் அப்படிதான் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பார்வோன் ஜனங்களை போக முடியாது என்று சொன்னாலும் மோசே என்ற தலைவனை ஏற்படுத்தி ஆண்டவரே ஜனங்களை விடுவிக்க முடியாய் மோசேயின் வாழ்வு மூலமாக கர்த்தர் தானே மகிமையான காரியங்களை செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தலைவனை ஏற்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அதற்கு முன்பாக அவனை ஆண்டவரே உருவாக்கினீரே ராஜா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வையும் நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் அனைவரோடு கூட இருக்கட்டுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை உபத்திரவப்படுத்தி எங்களை கொடுமையாய் நடத்தி ஆண்டவரே விமர்சனமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தாலும் ஒரு நாளிலே நீர் எங்களுக்கு மாபெரும் விடுதலையை தருவீர், எங்களுக்கு ஜெயத்தை தருவீர் என்பதை நாங்கள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்கள் பெருகும், உம்முடைய அதிசயங்கள் பெருகும். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்க. இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனுடைய வல்லமை பிள்ளைகள் மேலே தங்கியிருப்பதாக. இவர்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே வளர தேவ ஆவியானவர் ஆண்டவரே உதவி செய்வீராக. அடுத்த முறை நாங்கள் அந்த போஷன்ல பங்கெடுக்கிற வரைக்கும் உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய வழிநடத்தல், உங்களுடைய அற்புதங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்கள் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு கூட இருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென்.